அறம், கபடிக்குன்னு ஒரு அறம் இருக்கு. அந்த அறத்தை என்னைக்கு நார்த் இந்தியா பின்பற்ற போறாங்கன்னு தெரியல. தொட்டா அவுட்டு, இல்லைன்னா இல்ல. அதை என்னைக்கு நடுவு சொல்லிட்டோம், நடுவு அப்பாற்பட்ட விஷயம். முதல்ல ரைடரு டிஃபெண்டர் 2 பேரும் வந்து அறத்தோட இருக்கணும். அவுட்டுன்னா அவுட்டு, இல்லைன்னா ரொம்ப மீறல் கூட நீ வாதம் பண்ணலாம். எல்லாரிடம் கைத்து கூட எல்லாரிடம் கொடுக்குறான், எல்லாரிடம் கால விடுறான், எல்லாரும் போனஸ் போடுறான். என்ன ஒரு ஐயோக்குத்தனம் அது. நீங்களே கப் எடுத்து போலாமே, ரெண்டாமலே மேட்ச் ஜெயிச்சு போலாமே. பிளேயர் கேட்க மாட்டானா அப்படின்னா கேட்பான். அவன் ஆதங்கம் இருக்கும். ஒவ்வொரு புள்ளி எடுக்கிறது அவ்வளவு உயிரை கொடுத்து ஆடிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நீங்க வந்து ஆர்கியூமெண்ட் பண்றது மட்டும் இல்லாம நீ சப்போர்ட் பண்றதும் இல்லாம நீங்க வந்து அவனை தாக்குதல் நடத்துங்கிறது பச்சை இயக்குத்தனம். இதுக்கு வந்து காவல்துறை வந்து அங்க அந்த மாநில அரசு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். அவங்க மேலாம் வீரர்களை தக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் மேலுக்கும் நடவடிக்கை எடுக்கணும். வெளியில இருக்கிற வீடியோ எடுக்கூடாங்கிறது என்ன அங்கே மர்மமா நடக்குது. லைவ் வீடியோ செல் எடுக்கிறவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன ஒரு இயக்குத்தனமா இருக்குது. இது என்ன மேட்ச் நடக்குது, என்ன நடக்குது? லைவ் இல்லைங்கிறீங்க, சரி ஓகே. அங்கே வீடியோ எடுக்கிறவங்களையும் எடுக்கூடாங்க. வேல்ஸ் யூனிவர்சிட்டி பிளேயர்ஸை தாக்குறீங்க, எஸ்ஆர் யூனிவர்சிட்டி பிளேயர் தாக்குறீங்க. தமிழ்நாட்டு மேலே உங்களுக்கு அப்படி என்ன வரணும்? நேர்மையாக ஜெயிச்சிருப்பாங்க. வெற்றிங்கிறது வெற்றி தோல்வி சகஜ விளையாட்டுல நேர்மையாக ஜெயிச்சு போகணும். அதான் கபடி மீதான ஒரு அறம். இந்த அறத்தின் பக்கம் தான் இருக்கணும். ஆனா உங்கள்கிட்ட அந்த அறத்தை எதிர்பார்க்க முடியுமா? ஒரு மனிதாபிமானத்தை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்ற நிலைமை வந்துருச்சு. இப்போதைக்கு எங்க விளையாட்டு வீரர்கள் சேஃபா வந்து ஊருக்கு வரணும், சேஃபா வந்து சேரணும். அது மட்டும் தான் என்னோட முழு காரணமா. எங்க வெற்றி தோல்வி தான் அப்படிப்பட்ட விஷயம். சேஃபா ஊருக்கு வரணும். இவங்கெல்லாம் ஒரு மனுஷனே இல்லை அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துருச்சு. எப்போ சேஃபா வந்தா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு எல்லாருமே. கபடி விளையாட்டு பலரும் வந்து இதில் வந்து குரல் கொடுத்துருந்தாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, செய்திகள் வெளியிருந்துச்சு. இதெல்லாம் தான் அவங்க வந்து சேஃபாக வரதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. செக்ரட்டரி சாரும் வந்து டேரெக்டாக வந்து அங்கே அந்த பிரச்சனை நடந்த உடனே கூப்பிட்டு ஆல் இண்டியா செக்ரட்டரி வந்து பேசி, அங்கிருந்து ராஜஸ்தானை கூப்பிட்டு பேசி, ராஜஸ்தான் யூனிவர்சிட்டி அங்கே வந்து பேசி, அவங்க வந்து நம்ம கோச்சிங்லாம் கூப்பிட்டு பேசி இப்படி ஒரு சுமூகமான சூழல். இன்னைக்கு விளையாட மேட்ச் கூட யாருமே உள்ள அலோவ் பண்ணல போகுது. நம்ம அந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி மேட்ச்ல பார்த்தீங்கன்னா வரலாசி விளையாடும்போது யாருமே அலோவ் பண்ணல போகுது. சில முடிவுகள் வந்து வரவேற்கத்தக்கது ஒன்று தான். ஏன்னா அந்த நேரத்தில் டக்குன்னு முடிவு எடுத்து பிளேயரை பாதுகாப்பாக சேஃபாக கொண்டு போய் போகணும். நம்ம வெற்றி தொழில் அப்பாற்பட்டு பிளேயரை சேஃபாக கொண்டு போகிறதுக்கு இவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே கபடிக்காக குரல் கொடுத்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தை வந்து நன்றி தெரிவிச்சுன்னா விளையாட்டு வீரர்கள் பாதுகாப்பாக வரணும் அப்படின்றதான் எல்லா கபடி ரசிகளோட எண்ணமும் கூட.